வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சரக்கு வழித்தட கழகத்தின் வேலைவாய்ப்பு வந்து புதுசா அறிவிச்சிருக்காங்க. இது ரயில்வே சம்மந்தமான ஒரு அறிவிப்பாக இது கருதப்படுது. இதுல வந்து என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் மேலாளர், நிர்வாகிகள் மற்றும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வேக்கன்சி வந்து 642 வேக்கன்சிஸ் குடுத்துருக்காங்க. விண்ணப்ப முடிவு வந்து 22 மார்ச் 2025 அப்போ விண்ணப்ப முடிவு ஃபர்ஸ்ட்டு கூறியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்க அதுக்கான வெப்சைட் வந்து டைரக்ட்டா குடுங்க. dfccil.com அப்படின்னு சொல்லி குடுக்குங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் இப்போ நான் போவோம். அந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இல்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். டைரக்ட்டா போய் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது டெடிகேட்டட் ஃப்ரைட் அண்ட் கோஆர்டினேட் கார்ப்பரேஷன் அண்ட் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் டேட் வந்து 18 ஜனவரி 2025, க்ளோசிங் டேட் வந்து 16 பிப்ரவரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த டேட்டை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் யாரும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ மூலமா 8 பேர் அப்ளை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதோட டேட் என்ன மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது கிளிக் டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வெப்சைட் ஓப்பன் ஆச்சு பாருங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் 18 ஜனவரியும், லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் 22 மார்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போயிடுவோம். இப்போ இதில் க்ளோசிங் டேட் உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 விதமான டெஸ்ட் நடக்கும். ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட். ரெண்டாவதுலேயும் அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் ரெண்டாவது டைம் எடுக்கும். மூணாவது டைம் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட், அதாவது உங்களுக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க. அது என்ன மந்த்தில் எடுக்கிறாங்கன்னு இங்கே மென்ஷன் பண்ணிப்பாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் வந்து ஏப்ரல் 25, 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து ஆகஸ்ட் மந்த் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து அக்டோபர் நவம்பரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஜூனியர் மேனேஜர் வந்து யூஆர் கேட்டகரிக்கும் ஓபிசி கேட்டகரிக்கும் மொத்தம் 3 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய சம்பளம் வந்து 50,000 to 1,60,000 வரைக்கும் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கன்னா, பாஸ் இன் ஃபினான்சியல் எக்ஸாமினேஷன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெகனைசேஷன் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்கணும் அப்படின்னு தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து யூஆர் கேட்டகரியில் 16 போஸ்டிங்கும், எஸ்சி கேட்டகரியில் ஒரு 5 போஸ்டிங், எஸ்டிக்கு ஒரு 3, ஓபிசிக்கு ஒரு 9, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஏதாவது ஃபிசிக்கல் சேலண்ட் பர்சன், அது எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஃபிசிக்கல் சேலண்ட் பர்சனுக்கு 2, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு 5 கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து சம்பளம் எவ்வளோனா 30,000 to 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் மொத்தம் 36 வேகன்சிஸ் இவங்க இந்த கேட்டகரியில் இருக்குது. இதை வந்து 3 years டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங், இல்லை சிவில் இன்ஜினியரிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெக்னாலஜி, இந்த சிவில் இன்ஜினியரிங் பப்ளிக் ஹெல்த், சிவில் இந்த வாட்டர் சோர்ஸ் இது மாதிரி படிச்சிருக்கணும். மினிமம் வந்து 60% எபோவாக எடுத்துருக்கணும். 59.99% இருந்தாலும் எலிஜிபிள் இல்லை. நீங்கள் 60% எடுத்துருக்கணும், அதுக்கு மேலே எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் என்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங் போஸ்ட்னு சொல்லக்கூடிய இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் வந்து சிவில் பேஸ்டு இது இருக்கும் 36 போஸ்டிங்கும். அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் பேஸ்டு வந்து மொத்தம் 64 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து அதே தான் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், சப்ளை, பவர் சப்ளை, இன்ஸ்ட்ரக்ஷன் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த மெக்கானிக்கல் சம்மந்தமான பேஸ் பண்ணி எல்லாம் வரும். இதுலேயும் 60% பக்கமாக நீங்கள் எடுத்துருக்கணும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமானதே எல்லாம் டோட்டலாக வருது. இதுலேயும் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வேகன்சி டீட்டெயிலாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அடுத்த போஸ்டிங் வந்து சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் போஸ்டிங்கு. இது 3 years டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் கம்ப்யூட்டர், இது மாதிரி வந்து நீங்கள் இங்கே கொடுத்துருக்குற என்னென்ன கோர்ஸ் இருக்கோ இது எல்லாமே ஏதாவது ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதுக்கு வந்து சேலரி எவ்வளோ கொடுப்பாங்கன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது டோட்டலாக இது 3 போஸ்டிங்க்குமே வந்து 30,000 to 1,20,000 வரைக்கும் இந்த 3 போஸ்டிங்க்கும் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. நீங்கள் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4வது வந்து மல்டி டாஸ்கிங் போஸ்ட்டுங்கிறது மொத்தம் டோட்டல் வேகன்சி 464 வேகன்சிஸ் இருக்குது. மொத்தம் சம்பள விகிதம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்கிறேன் 16,000 to 45,000 வரைக்கும் சம்பள விகிதம் தருவாங்க. இதில் போஸ்டிங் வந்து யூஆர் கேட்டகரி 194, எஸ்சி 70, எஸ்டிக்கு 32, ஓபிசிக்கு 122 கொடுக்குறாங்க. இடபிள்யூஎஸ்க்கு
46 வேகன்சிஸும் கொடுக்குறாங்க. மொத்தமாக பிடபிள்யூடிக்கு வந்து 33, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 113 வேகன்சிஸும் இதில் இருக்குது. இதில் வந்து மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் மினிமம் 1 இயர் டியூரேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக்ட் அப்ரண்டிஸ் ஐடிஐ படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து 60% மேலே எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 12th படிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ படிச்சிருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. லெஸ் தென் வந்து 60% கம்மியாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இதில் வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே உங்களுடைய ஜூனியர் மேனேஜர் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் 18லேருந்து 30க்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் வந்து 18 to 30 அதுக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்புறம் மல்டி டாஸ்கிங் போஸ்ட்டுக்கு 18லேருந்து 33 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க லெவல் ஆஃப் போஸ்டிங் வந்து 1/7/2025 அண்டர், அதாவது 1/7/2025 இந்த டேட்டுக்கு இந்த இயருக்கு அந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸும் 5 இயர்ஸும் SC/ST கேண்டிடேட்டுக்கு, அப்புறம் ஓபிசி NCL கேண்டிடேட்டுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பிடபிள்யூடி ஊனமுற்றோர்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 13 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, 2 இது அட்டன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் எதிர்க்கிறது தேவை. டேரெக்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து நீங்கள் உங்களுடைய ஜாப் வந்து உறுதிப்படுத்திக்கலாம். அடுத்து வந்து எக்ஸிக்யூட்டிவ் சிவிலுக்கும் சேம் அதே தான். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கலுக்கும் சேம் அதே தான். எக்ஸிக்யூட்டிவ் எஸ்டிக்கும் சொல்லக்கூடிய அதுக்கும் சேம் அதே தான். ஆனால் மல்டி டாஸ்கிங் போஸ்ட்டுக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன டெஸ்ட்டுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, ஆன்லைன் டெஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் நியூமரிக்கல் அபிலிட்டிஸில் 30 மார்க்ஸும், ஜென்ரல் அவேர்னஸில் 15 மார்க்கும், ஜென்ரல் சயின்ஸில் 15 மார்க்கும், லாஜிக்கல் ரீசனிங் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 30 மார்க்கும், அப்புறமேட்டு ஜென்ரல் நாலேஜில் ரயில்வேஸில் கேட்பாங்க, ஒரு 10 மார்க்கும் கேட்பாங்க. இல்லை எந்த கேட்டகரி பொறுத்து எவ்வளோ வந்து அவங்க மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னா யூஆர் கேட்டகரி இடபிள்யூஎஸ்க்கு எக்கனாமிக் வேகன்சி 40% எடுத்துக்கணும். எஸ்சி அது இல்லாமல் ஓபிசி அண்ட் NCLக்கு வந்து 30% எடுத்துருக்கணும். எஸ்டி வந்து 25 மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எலிஜிபிள் டெஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்க, PETன்னு சொல்லக்கூடியது. இது வந்து மேல் கேண்டிடேட் வந்து 35 kg வந்து ஒரு 100 மீட்டர் நீங்கள் வந்து 2 மினிட்ஸில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கீழே இறக்காமல். அடுத்தது வந்து அது கண்டினியூட்டியாக வந்து சுட் பி ஏபிள் டு ரன் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1000 மீட்டர் 4 மினிட்ஸ். அது இறக்கி வச்சுட்டு உடனே வந்து நீங்கள் அதாவது 1000 மீட்டர் வந்து 4 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஃபீமேலாக இருந்தால் 20 kg தூக்கிக்கிட்டு 100 மீட்டர் 2 நிமிஷத்தில் போகணும்னு சொல்லியிருக்காங்க. 1000 மீட்டர் வந்து அடுத்தது 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸில் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுடைய எலிஜிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி இந்த ஜாப் உறுதிப்படுத்திக்கோங்க. நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதோடைய அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக போய் அந்த வெப்சைட் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.